வாங்க வாங்க, உள்ள வாங்க. வாங்க உட்காருங்க. அமுதா, இவங்களுக்கு குடிக்க எதுக்கு? உட்காரு உட்காரு உட்காரு. என்ன அப்பாவும் அவளும் மளிகை ஜாமான் லிஸ்ட் போடும்போது ஊடால வந்து நாங்க தொந்தரவு பண்ணிட்டோமா? அது சரி, உங்களை மாதிரி நடத்துற குடும்பம்லாம் இந்த மாதிரி பட்ஜெட் போட்டா தானே வாழ முடியும். ஆனா சும்மா சொல்லக்கூடாது. என்ன பாருங்க, நல்ல சரியாத்தான் குடும்பம் நடத்துறீங்க. குடும்பம் என்ன, பட்ஜெட் போட்டாதான் நாட்டையே சரியா ஆள முடியும். ஆனா நாடு அது பெரிய விஷயம். நான் எங்களை பத்தி சொல்லிட்டு இருக்கிறேன். பொதுவா நாங்க வீட்டுல இந்த சாப்பாட்டுக்கெல்லாம் கணக்கு பாக்குறது கிடையாது. ஆனா நீங்க அப்படி இருக்க முடியாது இல்லையா? சரி, எதுக்கு வந்த விஷயத்தை விட்டு என்னென்னவோ பேசிக்கிட்டு மறக்குது. சொல்லணும், நீ சொல்லு. கோயில்ல உங்க பையன் என்ன காப்பாத்தினதுக்கும் உங்க பொண்ணு என் கூடவே இருந்ததுக்கும் நன்றி சொல்லிட்டு போலான்னு வந்தேங்க. அட என்னம்மா நீங்க, இதுக்கெல்லாம் நன்றி சொல்லணுமா? இதுக்காகவா இவ்வளவு தூரம் வீடு தேடி வந்தீங்க? அதுக்காக மட்டும் இல்லைங்க, எனக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சி இருந்துகிட்டே இருக்கு. அதையும் சரி பண்ணணும், அதுக்காகவும் தான் வந்தேன். நான் தான் கபிலனுக்கு என் பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சேன். இப்போ 2 பேருமே சேர்ந்து இருக்காம தனித்தனியா இருக்காங்க. என்னாலதான் இவங்க 2 பேருமே இப்படி இருக்காங்கன்னு என்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே சொல்றாங்க. நான் என்ன நினைக்கிறேன்னு மாப்பிள்ளை மட்டும் சரியா புரிஞ்சுக்கிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பிரச்சனையே இருக்காது. நான் ஏதோ ரொம்ப அகம்பாவத்துல பேசுற மாதிரி மாப்பிள்ளை நினைச்சிட்டு இருக்காரு. நீங்க வீட்டோட மாப்பிள்ளையா எங்க வீட்டுக்கு வரணுங்கிறத நான் அவர்கிட்ட கேட்டத நான் ஏதோ திமிர்ல கேக்குறேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா அப்படிலாம் ஒண்ணுமே இல்லைங்க. எனக்கு என் பொண்ணு புனிதான உயிர். அவ மேல எனக்கு இருக்கிற பாசத்தை எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. அன்னைக்கு நான் தனியா கோயிலுக்கு வந்து உட்காந்து பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அது எதுக்கு தெரியுமா? என்கிட்ட இருந்து என் புனிதாவை பிரிச்சிடாத சாமின்னு கெஞ்சி அழறதுக்காக தாங்க. அவ வேணா ஒரு கம்பெனியோட முதலாளியா இருக்கலாம், ஆனா எப்பவும் என் புனிதா எனக்கு குழந்தை தாங்க. அவ சின்ன பொண்ணா இருக்கும்போது என் கைய பிடிச்சு அம்மான்னு முதல்ல அந்த அந்த சிலிர்ப்பெல்லாம் என்னால வார்த்தையால சொல்ல முடியாதுங்க. அந்த நிமிஷம் என் வாழ்க்கைக்கே ஒரு அர்த்தமா நின்னாங்க. யாராவது வந்து உன் உயிரை கொடு புனிதாவுக்காக அப்படின்னு மட்டும் சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நிமிஷம் அந்த நொடி என் உயிரை கொடுத்துருவேன். ஆனா புனிதாவை மட்டும் யாராவது என்கிட்ட இருந்து பிரிச்சா என்னால தாங்க முடியாதுங்க, தாங்க முடியாது. சம்மதி, என்னோட வாழ்நாள்ல இதுவரைக்கும் இன்னொருத்தர் வீட்டுக்கு வந்து உட்காந்து மரகத இந்த மாதிரி கலக்கி பேசுனதெல்லாம் நான் பார்த்ததே இல்லைங்க. ஆனா இப்படி இவ கலக்கி போய் பேசுறான்னா யாருக்காக? அவ பொண்ணுக்காக. இத பார்க்கும்போது எனக்கு மனசு மரகதா, நீ ஒன்னும் கவலைப்படாத, நீ ஒன்னும் கலங்காத. இப்ப என்ன ஆயிருச்சு? சம்மதியை பத்தி நமக்கு தெரியாதா? அவர் யாரு, எவ்வளவு பக்குவமானவர், எவ்வளவு அனுபவஸ்தரு, அவருக்கு தெரியாது உண்டா? இப்ப பாரு, இன்னைக்கு என்ன பிரச்சனையை பத்தி பேச வந்திருக்கிறோமோ அதுக்கு அவரே ஒரு நல்ல தீர்வா சொல்லி அனுப்புறாரு இல்லையான்னு பாரு. என்னங்க நான் என்னங்க சொல்ல முடியும்? கபிலன்ட்ட பல தடவை பேசி பார்த்துட்டேன். அவனும் அவன் பொண்டாட்டியும் இப்படி பிரிஞ்சு இருக்கிறத பாத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு நாம எதுக்கு பெரியவங்கன்னு இருக்கோம்னு சொல்லுங்க. அதேதாங்க நானும் சொல்றேன். அதுக்காகத்தான் மரகதம் ஒரு யோசனையோட வந்திருக்கிறா. அவ சொல்றதெல்லாம் கேட்டுட்டு அப்புறம் நீங்க ஒரு முடிவை சொல்லுங்க, சரியா? சொல்லுங்கம்மா, என்ன யோசனை? உங்க பையன் எங்க வீட்டோட வந்து தங்க முடியாதுன்னு சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அவர் எப்படிங்க உங்களையும் அமுதாவையும் விட்டுட்டு எங்க வீட்டுல வந்து தங்கறதெல்லாம் அசௌகரியமா தான் இருக்குங்கிறதெல்லாம் எனக்கு புரியுதுங்க. அதனாலதான் நான் ஒரு யோசனையோட வந்திருக்கேன். இப்போ இந்த வீட்டுல உங்களுக்கு என்னங்க வசதி இருந்துட போகுது? இப்போ நீங்க, அமுதா, மாப்பிள்ள
எல்லாருமே நம்ம வீட்டுக்கு வந்துருங்களேன். நீங்க எல்லாம் தங்கறதுக்கு வசதியான ஏற்பாடு என்ன இருந்தாலும் சரி, நான் செஞ்சு கொடுத்துறேன். அது நீங்க அமுதாக்கு மாப்பிள்ளை பாக்குற அந்த விஷயம் கூட எனக்கு தெரிய வந்துச்சுங்க. அவளுக்கு கூட கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு நானே நடத்தி வச்சிடுறேங்க. நீங்க என்னங்க சொல்றீங்க? இத பத்தி மாப்பிள்ளை கிட்ட நீங்க தாங்க பேசணும்.